ஒருவர் வந்து தினமும் வந்து நாம் வந்து நினைப்பது என்ன, நல்ல உணவு உட்கொள்ள வேண்டுமானால் நல்ல பசிக்க வேண்டும். நல்ல பசி எடுத்து உண்ணும் உணவு அடுத்த 2-3 மணி நேரத்தில் நமக்கு வந்து நல்லா அது ஜீரணத்தை கொடுத்து விட்டு அடுத்த வேலைக்கு உண்டான பசியை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் அனைவரும் விரும்பும் ஒரு முக்கிய காரணம். நேரம் தவறாமல் அடிக்கடிக்கு ஒரு நாளைக்கு வந்து 10 முறை 20 முறை மேல் டீ குடிக்கும், டீ காஃபி எடுப்பவர்கள் உண்டு. இவர்கள் எடுக்கும் இந்த காஃபி டீ வந்து வயிறு பகுதியில் மிகுந்த பிரச்சனைக்கு உள்ளாக்கும். இந்த வயிறில் வந்து அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பசித்தன்மையை போக்கிவிடும். இதே போன்று தான் வந்து உணவில் அதிக கொழுப்பு உள்ள பொருட்கள், மசாலா நிறைந்த பொருட்கள், இது போன்ற உணவுகளால் வந்து அஜீரண தொல்லை கண்டிப்பாக நமக்கு வந்து வரத்தான் செய்யும். பல்வேறு நேரங்களில் பாட்டில்கள் அடைத்து வைத்திருக்கும் குளிர் பானங்களை நாம் உட்கொள்வோம். இவை அனைத்தும் வந்து தேவையில்லாத கெடுதலை தான் நமக்கு கொடுக்குமே தவிர இது எக்காரணத்து கொண்டும் ஜீரணத்தை கொடுக்காது. தினமும் வந்து காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் நீங்கள் வந்து நாம் வீட்டில் உள்ள தண்ணியை, பச்சை தண்ணியை வந்து நாம் பருக வேண்டும். 200 ml முதல் 300 ml வந்து நீங்கள் குடிக்கலாம். ஒரு சராசரி மனிதன் தூங்கி எழுந்த 2 மணி நேரத்துக்குள் அவருடைய காலை உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். மருத்துவ ரீதியாகவும் சரி, நம்மளுடைய ஜீரண ரீதியாகவும் சரி பார்த்தால் காலை உணவு மிகவும் சிறந்தது. நீங்கள் காலை உணவை தவிர்த்தால், நிறைய பேர் காலை உணவை வந்து நிறைய தவிர்க்கிறார்கள். அதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். காலை உணவு தான் வந்து மிக முக்கியமான உணவு. அந்த உணவு தான் நீங்கள் நல்லாவும் ஒழுங்கும், அது உங்களோட விருப்பம். ஸோ மதிய உணவில் கிட்டத்தட்ட பாதி அளவு நீங்கள் வெஜிடபிள்கள் எடுக்க வேண்டும். காய்கறி நிறைந்த உணவுகளாக மதிய உணவு இருக்க வேண்டும். இரவில் முதலில் பழங்களை நன்று வந்து உண்டுவிட்டு அதுக்கு பின்பு வந்து எப்பவும் சாப்பிடும் இட்லி தோசையோ வந்து ஒரு சிறு உணவாக அதை இரவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரவு படுக்கும் பொழுது பால் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். இது ஜீரண மண்டலத்துக்கு ஆகாது. காரணம் என்றால் பால் வந்து சரியான அளவுக்கு ஜீரணத்தை கொடுக்காது. மற்றபடி பால் வந்து நீங்கள் டீ, காஃபி போன்ற பொருட்களில் நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. ஜீரணத்துக்கு உண்மையாக அதிகமாக தேவைப்படுவது நீங்கள் தினமும் உண்ணும் பழ வகைகள் தான். பழ வகைகள் தான் அதிக என்சைம்கள் நிறைந்த ஒரு பொருள். அந்த என்சைம்கள் அதிக அளவில் உணவில் இருப்பதால் ஃபைபர் டயட், விட்டமின், இந்த என்சைம் சப்போர்ட் உங்களுக்கு வந்து உணவுக்கு கிடைக்கும். அது நல்ல ஜீரணத்தையும் கொடுக்கும். மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்து தண்ணி குடித்த பிறகு உங்களுடைய ஜீரண மண்டலம் வேலை செய்ய ஆரம்பித்த உடனே வந்து உங்களுக்கு முதலில் வந்து உங்களுடைய மலம் கழிக்கும் அந்த உணர்வு தூண்டப்பட்டு காலையில் மலத்தை முழுவதுமாக கழித்து விட்டால் உங்களுடைய வந்து ஜீரண மண்டலம் அருமையாக அன்றைய பொழுது வந்து அருமையாக வந்து வேலை செய்யும். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், கண்ட நேரத்தில் இரவுகளில் வந்து இந்த பிரியாணி, இந்த பரோட்டாக்கள், இது போன்ற துரித உணவுகள், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், இது போன்ற உணவுகளை வந்து உண்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது.